சொல்லுங்கள் சரவணன், எல்லாம் தெளிவுபடுத்திட்டீங்களா? நடேஷா கிட்ட பேசுனீங்களா? உங்கள் டிஸ்கஷன் எப்படி போச்சு? என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நோ ப்ராப்ளம் சரவணன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது முதல் கட்டம். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க சொல்லுங்க. உங்கள் பிளான் என்ன? அதுக்கப்புறமா என்னுடைய பிளான் சொல்கிறேன். சார், அவங்க வீட்டில் இதை பற்றி சொன்னால் என்ன பேசுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒன்றும் புரியல, குழப்பமாக இருக்குது. ரிலாக்ஸ் சரவணன், நீங்கள் ஒன்றும் கொலை பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை தேர்வு பண்ண போகிறீங்க. இதில் அவங்க சொல்ல இவங்க சொல்ல எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். பாதி பேர் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமே ஒன்றும் இல்லைன்னா அவங்க தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் கல்யாணம் ஒரு சம்பவம் தான். இதை பாருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி நம்ம பயந்தோன்னு வச்சுங்க, அப்படியே தேங்கி நின்றுவோம். எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மற்றவங்க யாரும் நம்ம கூட லைஃப்பில் வரப்போறதில்ல. ஸோ உங்களை மட்டும் பேஸ் பண்ணி முடிவெடுங்க. இங்கே பாருங்க சரவணன், நீங்கள் யாரோ நான் யாரோன்னு இருக்கும்போதே நான் எவ்வளோ பண்ணுறேன். நீங்கள் மகளை கல்யாணம் பண்ணிட்டா சன் இல்ல, ஆக்சுவலி சன். உங்களை என் பையன் மாதிரி பார்த்துக்குவேன். சார், எனக்கு உங்கள் மேலே எந்த டென்ஷனும் இல்லை. உங்கள் பொண்ணு கூட வாழ்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டாளுங்களை எப்படி சமாளிப்பேன்னு தான் ஒரே குழப்பமாக இருக்கு. ஃபைன், சமாளிச்சு தான் ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் அண்ணன் ஃபேமிலிகிட்டேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்தாச்சு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன, உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி புரிய வச்சு லீகலாக டைவர்ஸ் வாங்கணும், அவ்வளோதான். அதோட நான் நடாஷா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் கேள்விப்பட்டேன், உங்கள் ஒய்ஃப் ஒரு மிடில் கிளாஸ் டைப்புன்னு. அப்போ ஒரு சிக்கல் இருக்காது. அவங்கள பக்காவாக செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருங்க, ஓவர். அவங்களும் கொஞ்சம் பணம் காசு எதிர்பார்க்குற ஆளுன்னு நடாஷா சொன்னா. இட்ஸ் ஓகே சார். அதுக்குள்ள சார், எனக்கு சரவணன், லைஃபும் ஒரு பிஸ்னஸ் தான். ஒருத்தர் லாபம் அடைஞ்சாங்கன்னா இன்னொருத்தர் நஷ்டம் அடைஞ்சு தானே ஆகணும். அதுதானே ப்ராக்டிக்கல். உங்கள் ஒய்ஃப்கிட்ட பொறுமையாக அதை சொல்லி அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் டாப் லாயர்ஸ் இருக்காங்க. லிசன் சரவணன், எனக்கு ஒரு 7-8 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அது போக வெளியே ஒரு 4-5 பிஸ்னஸ் இருக்குது. இதை பாருங்க, நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிறைய ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணலாம். என்னால் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். சரவணன், இந்த ஆடி காரு, பங்களா, ரெஸ்டாரண்ட்ஸ், பப்ஸு, கிளப்ஸு, ஓவர்சீஸ் வெக்கேஷன், உங்கள் ரேஞ்சே மாறிடும். நடேஷாவும் அப்படித்தான். சமைச்சு போட்டுட்டு அடுப்படியில் இருந்துட்டு ஊர்வம்பு பேசிட்டு ஒரு நார்மல் ஒய்ஃபாக இருக்க மாட்டான். ஷீல் பி an independent woman. என் பொண்ணு சம்பாரிச்சு இந்த குடும்பத்துக்கு நிறைய அசெட்ஸ் கொண்டு வருவா. ஓ ரைட் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நான் கண்டிப்பாக அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன் சார். ஓகே சரவணன், ஆனால் ஒன்று, எனக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியணும். ஏன்னா இது இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை இப்படி கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா கட் பண்ணணும். வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வியாபாரம், இந்த டீலிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் விட்டு விலகிடும். எனக்கு தெரியும் நடாஷாவை எப்படி சமாதானம் பண்ணணும். ஏன்னா இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ரொம்ப நாள் போக முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவள் தான் எனக்கு எல்லாமே. அவள் தான் என்னுடைய உலகம். அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அவன் உங்ககிட்ட பேசிட்டா, நீங்களும் அவகிட்ட பேசிட்டீங்க. உங்கள் முடிவை வச்சு தான் நானும் இதுக்கு அனுமதி கொடுக்குறேன். சீக்கிரமாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்கள் முடிவை சொல்லி லீகலாக செப்பரேஷனுக்கு ஒரு வழியை பாருங்க. அண்ணே, காந்தி வீதி கணக்கெல்லாம் அந்த முதல் பகுதியை எழுதி வச்சிருக்கேண்ணே. அப்புறம் சரக்கு அனுப்பி வச்சவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேண்ணே. அப்புறம் எல்லாத்தையுமே இதில் தெளிவாக குறித்து வச்சுருக்கேண்ணே. எல்லாம் தெளிவாக எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஆமாண்ணே. அப்புறம் என்ன எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்றும் அசம்பிளாக இருக்கீங்களாட்டு இருக்கு? சரி, காரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்னங்க எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க?
என்ன கடைசி வரைக்கும் கால வரைக்கும் மௌன விரதம் இருக்க போறீங்களா? இப்ப என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசி அம்மாவுக்கு கருமாதி பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. அப்புறம் என்ன? ஹலோ 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 ஹலோ, என்னங்க பேசுன மற்ற கேரக்டர் யாரும் இல்ல, நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு என் மேல எல்லாத்தையும் சாக்குறீங்களா? நல்லா இருக்குங்க நியாயம். அப்படியே ரோட்ல போனேன், சரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வந்தா என்னையவே நீ குத்தம் சொல்லுவீங்களா? நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. அப்புறம் சாகல சொல்லுங்க. அப்புறம் மாமியா வீட்டோட செட்டில் ஆயிட்டீங்களாட்டு இருக்க. ஊஞ்சல்ல விளையாட்டு, எப்ப பார்த்தாலும் பேப்பர் படிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியா இருப்பீங்களாட்டு இருக்க. என்ன நான் சொல்றது எதுவுமே புரியலையா? ஏங்க என்ன விஷயங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சொல்றேன் தம்பி சொல்றேன், இந்த வைரவ பாணியில தெளிவா சொல்றேன். இப்ப ஒருத்தன் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போனானா, அப்ப அந்த மாப்பிளோட அம்மா சொல்லிச்சான், டேய் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போற, உடனே வந்துடுறான்னு சொன்னாங்களாம். அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான், இல்லம்மா என் மொண்டாட்டி என்னைக்கு சொல்றாளோ அன்னைக்கு நான் திரும்பி வந்துடுறேன்னு சொன்னானா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்கு, டேய் உன் முகம் என்னைக்கு உனக்கு தெரியுதோ அன்னைக்காவது வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், நேரா மாமியார் வீட்டில் வந்து உட்காந்துட்டு மாப்பிள்ளையார் வீட்டில் மாப்பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப தடப்படலாம் விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா மூக்கு மூட்டை சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கிட்டு வேலைக்கு பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கான். சரி ஒரு 4 நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ளை தானே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டி நிறைய பழைய சோறை கரைச்சு கையில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பயங்கர பசி இல்ல, சட்டி அப்படி வாங்கி இப்படி பார்த்துருக்கான். பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் அவன் முகம். அப்பதான் அவங்க அம்மா சொன்ன ஞாபகம் அவனுக்கு வந்திருக்கு. எங்க இதெல்லாம் ஏங்க என்கிட்ட சொல்றீங்க? நீங்க தேரவே மாட்டீங்க சாகல. நீங்க மாரல் ஆஃப் த கதைன்னு கரண்ட் மாதிரி கதையை கப்புன்னு பிடிச்சிங்கன்னு பார்த்தா நீங்க தேரவே மாட்டேங்கிறீங்க. ஏன் தம்பி இவங்க என்ன சொன்னாங்க, கடையை ஆரம்பிச்சு வைக்கிறேன் திறந்து வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, ஏதோ ஒன்றாவது பண்ணாங்களா? இல்லை இல்லை, அது சரிங்க. சொத்தை பிரித்து தரேன்னு சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களா? சரி அது கூட ஒரு விஷயமே இல்லை, விடுங்க. பாவம் நீங்களே வெளிநாட்டில் போய் வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. இவங்களை போய் நம்பிட்டு இந்த வீட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இல்லைங்க, இவங்க எல்லாரும் இப்போதானே அம்மா காரியம் முடிஞ்சு வந்திருக்காங்க. செய்யக்கூடாதுன்னு எண்ணத்தில் இல்லைங்க, பண்ணுவாங்க. பொறுமையாக செய்ய தான் போகிறாங்க. இப்போ போய் நம்மளும் குடைச்சல் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? இல்லை தம்பி நீங்கள் உருப்புற மாதிரி தெரியல. அவங்க அம்மா செத்து போச்சுன்னு 4 பேர் 4 திசையில் தூணாம நின்றுருக்காங்க. அவன் வேலையை பார்த்துட்டு அவன் திசையை பார்த்து போயிட்டே இருக்காங்க. என்ன சொல்ல, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுங்கிற எண்ணம் சுத்தமாகவே இல்லைன்னு நினைக்கிறேன். இவருங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் அவங்களுக்குலாம் ஒன்றா தான் சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே சமூகம் அவங்க பெரிய அண்ணனோட கூட்டு. இப்போ பத்தாதுக்கு ராஜேந்திர குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனும் கூட்டணியும் சேர்ந்துட்டான். ஒரு பக்கம் பார்த்தா நீங்கள் நானே எல்லாம் இருந்தால் சுயேச்சை. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீட்டில் என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிங்க. ஏங்க இந்த வீட்டில் கேட்டாலே எதுவும் கிடைக்காதுங்க. நீங்கள் என்ன கேட்காம இருக்கீங்க? இங்கே பாருங்க, நான் சொல்ல வேண்டியதை உங்களை சொல்லிட்டேன். வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இல்லைன்னா நடுத்தெருவில் நின்றுருப்பீங்க, புரியுதா? சரி, எனக்கு நிறைய பிஸ்னஸில் ஏஜென்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நான் போய் என் பிஸ்னஸை பார்க்கணும்ல, நான் வர்றேன். நல்லா யோசிச்சுக்குங்க, சரியா? வர்றேன், நல்லா யோசிங்க. மா மா
சமத்தா இருக்கால, சாப்பிடுறால. சாப்பிடுறான். அதெல்லாம் இருக்கட்டும். அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ இப்படி சாவகாசமா வர? என்னது, ஊர்ல இருந்து வந்துட்டாரா? எனக்கு தெரியாதுமா, நான் ஏதோ யதார்த்தமா தான் வந்தேன். சரி, எங்க இருக்காரு? மேலதான் இருக்காரு. சரி, நீ பாத்துக்கோ, நான் வரேன். ஏங்க, எப்பங்க வந்தீங்க? ஊருக்கு தானே போயிருந்தீங்க? ஆமா, போனேன் வந்தேன். இப்போ அதுக்கு என்னப்போ? ஏங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சூரத்துக்கு போயிருந்தீங்கல்ல, வரதுக்கு 4-5 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு வந்திருக்கீங்க. வந்ததுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல. இப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? எனக்கு 1008 வேலை இருக்கு. உனக்கு ஃபோன் பண்ணி தினமும் அட்டெண்டன்ஸ் போடுறதா என் வேலையா? சரி, அதை விடுங்க. அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? உங்க அண்ணனும் அண்ணியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு மெகா பிளானே போட்டிருக்காங்க. அதுல எல்லாரும் வேற விழுந்தாச்சு. உங்க அம்மா காரியத்துக்கு போயிருந்தோம்ல, அங்க நடந்த சண்டைக்கு அப்புறம் வைஜெயந்தி அந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அமிச்சிட்டாங்க. அவங்க அப்பா வந்து இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா, நீயும் வேணாம், உன் மூலமா வந்து அந்த புள்ளையும் வேணான்னு போட்டு போயிட்டாரு. அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? உங்க அண்ணன் ராஜேந்திரன் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி உங்க அன்னைக்கு தத்து கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னங்க, சொத்து பிரிக்கிற எண்ணம் இனிமே யாருக்குமே இருக்காது. இளங்கோ அப்படியே அங்க வந்து டயரா போட்டு செட்டில் ஆயிட்டாரு. சாந்தி அக்கா புருஷன் தனியா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதாங்க, இனிமே அந்த சொத்தை பிரிக்கவே மாட்டாங்க. ஏங்க, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம செல்போன்ல விளையாடிட்டு இருக்கீங்க. நமக்கு உங்க வீட்ல பெரிய நாமமே போட போறாங்க. எப்படியோ அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கதான் போகுது. நமக்கு கண்டிப்பா ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லைங்க. நம்ம எதுவுமே கேட்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு புடி மண்ணு கூட அங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்ப என்ன பண்ண உனக்கு? சொத்து சொத்து சொத்து, இதை தவிர வேற பேச்சே உனக்கு கிடையாதா? ஏண்டி, நீ செத்து போனா உன்னை மண்ணில் போட்டு புதைக்காம காசை போட்டா புதைக்க போறாங்க. ஏண்டி இப்படி காசு காசுன்னு அலையிற? அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எப்பா பார்த்தாலும் இதே விஷயத்தை பேசிக்கிட்டு அந்த குடும்பமே வேணான்னு வந்தாச்சுல, அப்புறம் என்ன? அங்க இருந்த ஒரே ஜீவனையும் பேசி பேசி சாவடிச்சாச்சு. இன்னும் என்ன பண்ணுங்கிற? என்னங்க, உங்க அம்மா வேணுமோ நான் கொண்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு காரணம் உங்க அண்ணன் சண்முகதான்னு உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏய், சண்முக அண்ணன் கொண்டாரா இல்ல நீ கொன்னியான்னு பட்டிமன்றம் மாடி வைக்க முடியும்? சனிய சனிய, உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் நிம்மதி அடகு வச்சிட்டேன். இப்படி பண்ணி பண்ணியே என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். ஒரு வேலையை உருப்படியா செய்ய விடுறியாடி நீ? குடும்பத்தோட தொழில் பண்றது பிடிக்காம அங்கேருந்து கூட்டு வந்த, நிம்மதியா தொழில் பண்ணவும் விடாம இங்க வந்து பிரச்சனை பண்ற. உட்காந்தா குத்தோன்னு நிமிந்தா குத்தோன்னு இளவு வீட்லயும் வந்து வேட்டியை வச்சுக்கிட்டு சண்டையை போடுற. பொம்பளையா நீ? நீ முதல்ல மனுஷியாடி. ராட்சசி ராட்சசி, என்ன புடிச்ச கெட்ட காலண்டி நீ. ஏங்க, நான் காசு கேக்குறது. என்ன என் பிள்ளையும் பாத்துக்க, அதான சொல்ல வர? வாய மூடு. குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் சம்பாதிக்கிறேன். பணத்தாசை பிடிச்ச பிசாசு. இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கியா? நீயே இப்படி அலைஞ்சா நீ பெத்தது எப்படி இருக்குமோ அதுவும் ஒன்ன மாதிரிதான் இருக்கும். நாசமா போடி போடி, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ போடிங்கிற. பாத்தியாமா எப்படி காத்துறாருன்னு பாத்தியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் ஒரு நல்லதுக்காக தானே பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணி கிழிச்ச நீ? ஒழுங்கா தனி கொடுத்துல வந்தோமா, புருஷனை நல்லபடியா பாத்துக்கிட்டோமா, புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட்டோமான்னு இல்லாம அங்க இங்கன்னு போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு என்னவோ இது சரியா படல. நீயே உன் தலையில மண்ணவாரி போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். பாரு, புரிஞ்சுக்காத பேசாதம்மா. ஏய், என்னடி புரிஞ்சுக்காம பேசுற? வீட்டுக்கு யார் யாரோ வராங்க போறாங்க, நீ பாட்டுக்கு குழாயிட சண்டை போட்டுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? யார் வந்தாங்க இப்போ? புரியபடி கொஞ்சம் சொல்லி தொலையா. விளையாவரே விளக்கணுமாக்கும். அந்த மேனாமணிக்கு ஒருத்தி வந்துட்டு போனா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தாரு. ஆமா, சரியான குடும்பட்டி அது. இங்க பாரு, அவங்க பிசினஸ் பத்தி பேச வந்திருக்காங்க, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. ஆமா, பிசினஸ் உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? ஒரு நாளைக்கு அம்போன்னு நிக்க போற, அது மட்டும் உறுதி.
பாரு, அப்பதான் இந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரிய போகுது. அப்பன மாதிரியே இருக்கா பாரு. வாங்க சாப்பிடலாம். இல்லை எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். ஏங்க காலையில வெறும் 2 இட்லி தான் சாப்பிட்டீங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? நான் வேணா சாப்பாடு பிசைஞ்சு ரூம்க்கு எடுத்துட்டு வரட்டுமா? பசிக்கு 3 வேளை சோறு போட்டு தங்க இடம் கொடுத்து போட்டுக்கு துணி கொடுத்தா மட்டும் போதும்னு நினைக்க நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை உமா. ஏங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? யாரும் எதுவும் சொல்லல உமா, ஆனா எனக்கு உறுத்தலா இருக்கு. ஒவ்வொரு முறையும் உங்க வீட்டுல சாப்பிடும் போது நான் தண்டச்சோறு சாப்பிட்றதா தோணுது. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே, உங்களை யாரும் இங்க தனியா பிரிச்சு பார்க்கலங்க. தனியா இருக்கடா குடும்பமா இருக்கனா அது முக்கியம் இல்ல, ஆனா நான் எப்படி இருக்கேன் எனக்கு என்ன இருக்கு அதுதானே முக்கியம். என்னோட குடும்பத்தை விட்டுட்டு உன்னை நம்பியும் உங்க அண்ணனை நம்பியும் வந்தனா அதுக்கு காரணம் என்ன? அவங்க எனக்கு நல்ல வழி காட்டுவாங்க தானே, அதனால தானே எங்க அப்பா அம்மாவை பார்க்காம நேரா இங்க வந்த. ஏங்க இப்ப அதனால என்னங்க கெட்டு போச்சு? எங்க அண்ணன்ங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு கடை வச்சு கொடுக்கணும், நம்மள லைஃப்ல செட்டில் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அது தெரியும்ல. அப்புறம் அப்புறம் அம்மா இறந்து போய் குடும்பமே செதஞ்சு போச்சுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருந்து நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. நீங்களே அப்படி பேசினா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் நீங்களா பேசுறீங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பாருமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மாவுக்கு அஸ்தி கரைச்சிட்டு வந்த கையோட வீட்டுல அழுதுட்டு இருந்தாங்களா? இல்லல்ல. உங்க அண்ணன் சரவணன் சூரத் போயாச்சு, உங்க பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் வியாபார விஷயமா வெளியே போயிட்டு வந்தாச்சு. நாலு பொழுது நகர்ந்துதான் ஆகணும். நான் மட்டும் அப்படியே இருக்கும்போது எனக்கு வலிக்குது, அதான் கேட்டேன். இந்த வீட்டுல வேற யார்கிட்ட கேட்க முடியும்? நான் கட்டின பொண்டாட்டி கிட்ட தானே கேட்க முடியும். இத பாருமா, நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க மாதிரி கிடையாது. உங்க வைஜெயந்தி அணிய மாதிரியும் ஆனந்தி அணிய மாதிரியும் வைரவன் மாமா மாதிரியும் எனக்கு ஏமாத்தி பொழைக்கணும்னு அவசியம் இல்ல. சொத்தை பிரிக்கணும், பங்கு வாங்கணும், குடும்பத்தை கூறு போடணும் இந்த எண்ணம் எனக்கு இல்ல. நான் ஆம்பளை, ஒரு ஆம்பளைக்கு அழகு வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துறது, மனைவியை நல்லபடியா வச்சுக்கணும், அத நான் பண்ணணும். அது கூட என்னோட வேலை என்னோட வருமானம்னு நான் வெளிநாட்டிலே இருந்திருந்தா இந்த நிலைமையில யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்கணும்னு அவசியம் வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். பணம் காசை நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு சின்ன வழி ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம வழியில நாம போலாம், யாரையுமே தொந்தரவு பண்ண வேணால. சரிங்க, இத பத்தி நான் அண்ணன் கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல பேசுறேன். நான் ஏதோ கோவத்துல டென்ஷன்ல பேசிட்டேன், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க என்ன. வாங்க சாப்பிடலாம். ஸோ யூ லவ் மீல? எனக்கு உங்க வாயால அது கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆக்சுவலா நான் அதை எதிர்பார்க்கல, பட் நவ் ஐ எம் so happy. எனக்கும் தான். அதை விட பெரிய விஷயம் உங்க அப்பா இதை ஏத்துக்கிட்டது தான். உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரா? அப்பாவுக்கு தெரியும்.
அவரு அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. எனக்கு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுதுல்ல, எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். தென் 2-3 இயர்ஸ் ஃபுல்லாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தான். ஓகே? ஓகே தான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சுருவோம். நீங்கள் தான் நிறைய படிச்சிருக்கீங்க, உலக அறிவு ஜாஸ்தி. அதனால் நம்ம வீட்டில் நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல். சரி போங்க. நீங்கள் இப்படி இன்ஃப்ரீயராக ஃபீல் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இங்கே பாருங்க, எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறோம். ஓகே? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர் இருக்கு. அப்போது நான் உங்களை உங்ககிட்ட இன்ட்ரூவ் பண்ணும்ல, அதனால நம்ம நாளைக்கு ஷாப்பிங் போகலாமா? அது எதுக்குங்க ஷாப்பிங்லாம்? இங்கே பாருங்க, முதல்ல இந்த வாங்க போங்க இதை சொல்கிறதெல்லாம் நிறுத்துங்க. இத்தனை நாள் தான் நான் வேற ஆள், இப்போ தான் நான் உங்கள் ஆள். ஸோ டியர், டார்லிங், நட்டாஷா அந்த மாதிரி கூப்பிடுங்க. ஓகே? நாளைக்கு ஷாப்பிங் எதுக்குன்னு சொல்லவே இல்லையே நீ. அது சாதாரணமாகவே நீங்கள் ரொம்ப பிரைட்டு, உங்களை இன்னும் பிரைட்டாக காட்ட வேணாமா? நாளைக்கு பார்ட்டி வேற. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து என் செலெக்ஷன் செம்ம செலெக்ஷன் சொல்லணும்ல. கரெக்டா? See